சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இந்த பாட்டு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ பெங்களூரு ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா பொருந்தும். என்ன காரணம் அப்படின்னா, இல்லப்பா இந்த வாட்டி தான் சூப்பரா ஆடிக்கிட்டு இருந்தீங்க, பாத்தீங்களா ஐபிஎல் நின்று போச்சு, உங்களுக்கு அவ்வளவுதான், கப்பே கிடையாது, ஈசாலா கப்பு நகி அப்படின்னு எல்லா தசையில இருந்தும் நிறைய பேர் அந்த ஃபேன்ஸை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில அவங்களுக்கே டென்ஷன் ஆகி என்னடா இது அப்படிங்கிற அளவுக்கு பல விஷயங்கள் அவங்களுக்கே தோணலாம். ஆனா அந்த கவலை அவங்க பட தேவையில்லை. ஏன்னா ஐபிஎல் பற்றி ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ ஐபிஎல் எங்க நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் 2025 கோலாகலமா போய்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட பரபரப்பின் உச்சத்திலே இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, 70 மேட்ச் இருக்கிற அந்த சூழல்ல 58 மேட்ச் முடிஞ்சிருச்சு. 12 மேட்ச் தான் கைவசம் இருக்குது, பிளே ஆஃப் சேர்க்காம. இதுல பாத்தீங்கன்னா லக்னோ, சென்னை, டெல்லி, பெங்களூர், மும்பை, குறிப்பா சொன்ன அப்படின்னா பஞ்சாப், இந்த அணிகளுக்கெல்லாம் இன்னும் 2 கேம் தான் இருக்குது. ஹைதராபாத், குஜராத்துக்கு மட்டும்தான் 3 போட்டிகள் இருக்குது. அந்த வகையில தான் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த போர் பதற்றம் ரொம்ப அதிகரித்து வந்ததுனால ஐபிஎல் நிப்பாட்டி இருக்கிறாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா இப்போ போய்கிட்டு இருக்கு. நிறைய நாடுகள்ல அவங்க வீரர்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அங்கே இருக்கிறது கொஞ்சம் ஆபத்து தான் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அதுலயும் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை தான் அந்த நாட்டு நிர்வாகம் வாங்கன்னு கூப்பிட்டுது அப்படின்னு பல தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில தான் இந்த நேரத்தில் நீங்க சோஷியல் மீடியால பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட பேச்சுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆர்சிபிக்கும் சரி, மும்பைக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இழந்துட்டாங்களா, ஒருவேளை இந்த மேட்சஸ் எல்லாம் கண்டினியூ ஆகாதா, நடக்காதா அப்படின்னு பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுதான் கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்கும் பிசிசிஐ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் காலவரையின்றி சஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்களே தவிர டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணவே இல்லை. இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐபிஎல் டைமில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் நிறைய கேப்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎல் சீசனை சூப்பராக நடத்தி முடிச்சாங்க பிசிசிஐயும் ஐபிஎல் நிர்வாகமும். அந்த வகையில் இந்த வாட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக நடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக ஆர்சிபி டீமும் சரி, மும்பை டீமும் சரி, 2 பேருமே ரொம்ப பலம் வாய்ந்து இருக்கிறாங்க. ஆர்சிபி 17 சீசனாக கப்பே அடிக்கல, பட் இந்த வாட்டி முடியல அப்படின்னா எப்பவுமே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான டீம் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மும்பை பார்த்தீங்கன்னா 2020க்கு அப்புறமா சரியாவே விளையாடல 4 வருஷங்களா. அந்த வகையில் அவங்களும் இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயித்தே ஆகணும் அப்படிங்கிற வெறியில தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக தான் நீங்கள்லாம் கவலைப்பட வேணாம், கண்டிப்பாக மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயங்கள் தகவலாக சொல்லப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த 1 வாரம் இப்போதைக்கு ஒரு காலம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 1 வாரத்துக்கு அப்புறமா ஒரு முடிவு எடுக்கப்படும், கண்டினியூ பண்ணுவாங்க. மேபி இந்தியா பாகிஸ்தான் எல்லைகள் தொடர்ந்து அந்த இடத்துல நடக்காம கொஞ்சம் சவுத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இங்க இருக்கக்கூடிய வட்டங்கள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இல்லப்பா இனி 1 மாசம்லாம் கிடையாது, 1 வாரம்லாம் கிடையாது, நிச்சயமாக செப்டம்பருக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா செப்டம்பர்ல தான் பாத்தீங்கன்னா ஆசிய கப்பு நடக்கும். ரொம்ப டஃபா அந்த ஃபைட் எல்லாம் வார் போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா ஆசிய கோப்பைக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ஒருவேளை அங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்ன இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாவே அந்த அப்டேட் வந்துடும். அந்த அப்டேட்டோட சந்திக்கலாம்.